ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாங்க்டர்ஸ் கார்டன். இந்த கீரை பார்த்தீங்களா எப்படி இருக்குது, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக, எவ்வளோ க்ரீனாக பார்த்தீங்களா. இந்த கீரையோட பேர் என்ன தெரியுங்களா? சதக்குப்பை. இது என்னடா குப்பைன்னு வருதுன்னு நினைக்கிறீங்களா? இது பேர் மட்டும்தாங்க சதக்குப்பை. ஆனால் இது ரொம்ப 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 மெடிசினல் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச ஒரு கீரை. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பிபி, சுகர் எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். ப்ரெஸ்ட் ஃபீடிங் உமன் சாப்பிட்டாங்கன்னா மில்க் செக்ரேஷன் நல்லாயிருக்கும். பீரியட்ஸ் பெயின் இருக்கவங்களுக்கு இது சாப்பிட்டிங்கன்னா பீரியட்ஸ் பெயின் இருக்காது. கர்ப்பப்பையில் ஏதாச்சும் கழிவுகள் இருந்தால் கூட வெளியே வந்துடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கீரை. இது பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம எப்படினாலும் சாப்பிட்லாம். இது லைட்டாக கிள்ளி ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா இஞ்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். பிஞ்சு மாங்காய் அதனோட ஸ்மெல்லு வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீரை கர்நாடகா சைடில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அங்கே இதனோட பேர் சபக்கி சோப்பு. பட் நம்ம தமிழ்நாட்டில் இது யூஸ் பண்ணுறது கம்மி. டயட்டு மெயின்டைன் பண்ணுறவங்களாம் இது சாப்பிட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் இது தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிங்கன்னா தலைவலி உடனே ரிலீஃப் கிடைக்கும். தலைவலியிலேருந்து நல்லா ஒரு மெடிசினல் பெனிஃபிட் இருக்கிற ஒரு கீரை தான் இது. அதுக்கப்புறம் இதை விளக்கெண்ணெயில் போட்டு காய்ச்சி முட்டி வலிக்கெல்லாம் தடவினீங்கன்னா முட்டி வலி ரிலீஃப் ஆகுங்க. இதை நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன். அதனால தான் இதுலேருந்து கட் பண்ணி எடுத்தேன். கட் பண்ணி எடுத்தது தான் இது. வேரோடு பிடுங்கலை, கட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா? இதை நான் எப்படி சமைக்க போகிறேன்னா இன்றைக்கி தோசையில் போட போகிறேன். தோசையில் போட்டு தான் நைட் டின்னருக்காக. வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.